பாரு 60 ரூபா வெட்டணும், இல்லைன்னா உங்க போட்டுருவேன். சரிங்க. எப்படி கொடுக்காம இருப்பேன்? என்ன மணி? ஏன்பா அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏய், அறிவியல் உனக்கு இப்படியே வண்டி ஓட்டுவேன்? கொஞ்சம் விட்டா மேலே ஏத்தி சாகடிச்சிருவ போல. வேணும் தானே இப்படி பண்ண நீ? நான் இதுக்கு வேணும்னே பண்ணணும். என் வண்டியை கீழே போட்டு உடைக்கிறதுக்கா? என் கை கால நானே உடைச்சுக்கிறதுக்கா? ரோட்ல கல்லு கடந்துச்சு, அது மேல வண்டி ஏறினதுல தடுமாறிடுச்சு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியதானே? வண்டி போற ரோட்ல நீங்க தான் பார்த்து நடக்கணும். ஏய், வெயில எவ்வளவு கஷ்டப்பட்டு நின்னு 2 குடம் தண்ணியை புடிச்சிட்டு வந்திருக்க, எல்லாமே வீணா போச்சு. கீழே விழுந்து கிடக்குற இந்த வண்டியை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா? அது எப்படி சொட்டை அடிச்சு பாருங்க. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? தண்ணியும் வேணாம், ஒண்ணும் வேணாம், இன்னைக்கு குளிக்கவும் வேணாம். ஏய், யாரு? மாப்பிள்ள, நீங்க இப்போ குளிக்க தண்ணி இல்லாம அவஸ்தைப்படுறத நான் கவனிச்சேன். இந்த குடத்தை தண்ணியை வேணா எடுத்துக்கங்க. முதல்ல குளிச்சுட்டு கிளம்புங்க. இங்க பாருங்க, நீங்க மாப்பிள்ளன்னோ நான் மாமியாருன்னு எல்லாம் பார்க்க வேண்டாம். எதிர்த்த வீட்டில் கொடுத்துன்னு இருக்கிற ஒருத்தைய கூட நீங்க என்ன நினைச்சுக்கலாம். தண்ணி எடுத்துக்கங்க மாப்பிள்ள. தேங்க்ஸ். ஏன் தக்காளி எப்படி குத்தி கிழிச்சிட்டு இருக்க? என்ன பண்றது, அவளையும் இதே மாதிரி குத்தி கிழிக்கணும்னு ஆத்திரமா வருது. முடியலையே. எங்க இருந்துதான் அந்த ஜீவா தம்பி இவளை புடிச்சிட்டு வந்தாரோ தெரியல. இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு நம்மளையே மோபம் புடிச்சிட்டு இருக்கா. என்ன சொல்றது, நமக்கு நேரமே சரியில்லை.